பார்க்க போகிறது மட்டன் குழம்புங்க. சூப்பரான இந்த மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஒரு மிக்சர் ஜாரில் 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், மிளகு, சோம்பு, 2 தண்டு பட்டை, 4 கிராம்பு சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. 1/4 டீஸ்பூன் சோம்பு, பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். வெங்காயம் மசாலாலாம் சேர்த்தோம் இல்லைங்களா, அது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. கட் பண்ண 2 தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போது இதில் 1/2 கிலோ மட்டன் சேர்த்துருக்குறேங்க. எலும்பு மட்டன் ரெண்டுமே இதில் இருக்குது. இப்போது இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1 கப் தண்ணி ஊற்றிட்டு இதை 7 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் வரைச்சி இதில் சேர்த்துருக்குறேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணுங்கள். சூப்பரான மட்டன் குழம்பு தயார். நன்றி, வணக்கம்.